On behalf of Tamil Church of New South Wales, I warmly welcome you all for this third Sunday evening Tamil service. And I also welcome those who are watching us via Zoom. And I also warmly greet you to take part in this third service, Sunday service, and also for the communion service. If you are prepared, you can also join with us. ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, நீர் தயவாய் கூட்டி சேர்த்த நம்முடைய பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வர இயலாதவர்களுக்காய் கூட ஜெபிக்கிறோம். வர தடைப்பட்டவர்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த வேளையிலே பலவீனம் உள்ளவர்களுக்காகவும், வியாதியில் உள்ளவர்களுக்காகவும், துக்கத்தில் உள்ளவர்களுக்காகவும், பலவிதமான வருத்தங்களில் உள்ளவர்களுக்காகவும் கூட உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சபை உம்முடைய கருத்தில் ஒப்பெடுக்கிறோம். தேவ கிருபை, இரக்கம், சமாதானம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். என் கண்மலையும் மீட்புறமாய் கர்த்தாவே, அடிமையின் வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள், தியானம் சமூகத்திலே பிரீதியாய் இருப்பதாக. சத்துரு பலன் கொள்ளாதபடி செய்வீராக. எல்லா அந்தகார சக்தியின் கிரிகள், பொல்லாத ஆவிகள் நசரேனாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கட்டப்படுவதாக. ஆவியானவர் வெற்றி கொடி பிடிக்கும்படியாய் மீட்பு ரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலிருந்து, as we all heard about the scriptural reading from Ecclesiastes, பிரசங்கியின் புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மீண்டுமாக வாசிக்க கேட்போம். விருந்து சந்தோஷத்திற்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இங்கு the author of the book is King Solomon. சாலமோன் இந்த பிரசங்கியின் புஸ்தகத்தை சாலமோன் எழுதினார் என்பதை அநேகருக்கு தெரிந்திருக்கலாம். இதில் சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். So we all feast for any reason. There must be a reason for giving a feast, இல்லையா? ஒன்று, for marriage they give feast. If a child is born, ஒரு குழந்தை பிறந்த உடனே அதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு விருந்து வைப்போம். அல்லது ஒரு பிறந்த நாள், அல்லது a wedding day. So we share a banquet. ஒரு விருந்தை நாம் ஆயத்தப்படுத்துகிறோம். இங்கு whenever there is happiness, here King Solomon என்ன சொல்லுகிறார்? விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்ம எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம மட்டும் போய் தனியாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு வந்துடுறோம். ஆனால் இங்கே வேதம் சாலமன் சொல்லுகிறார், விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும். அடுத்ததாக திராட்சை ரசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எல்லா விருந்திலுமே திராட்சை ரசம் இருக்கும், இல்லையா? திராட்சை ரசம் இல்லாவிட்டால் அது விருந்து இல்லை. யூதர்களுடைய கலாச்சாரம். அதனால தான் ஆண்டவராக இயேசு, ஈவன் ஜீசஸ் கேம் இன் திஸ் வேர்ல்ட், there was lack of wine in the wedding of கானா ஒரு கல்யாணத்திலே திராட்சை ரசம் குறைவுபட்டது. வேற ஒன்றும் இல்லை, சாப்பாடெல்லாம் நிறையா இருந்தது. ஆனால் என்ன குறைவுபட்டது அப்படின்னா, நிறைய குடிமகன்கள் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். many drunkards came that day. That's why it was lacking. அதனால் ஆண்டவருக்கு அங்கே ஒரு he has to make wine again, he has to prepare wine. இங்கே திராட்சை ரசம் சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விருந்து சந்தோஷத்துக்கு என்றும், திராட்சை ரசம் ஜனங்களை களிப்பாக்கும். மூன்றாவதாக பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். இதே the same author is again is telling one thing. இதை சொன்னவர் இன்னொன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், பிரசங்கி 7ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்தை வாசிப்போம். அதே விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் எங்க போங்க? இட் இஸ் பெட்டர் to go to the house of mourning than to the house of feast. There you can know the end of the life. மனுஷருடைய முடிவை அங்கே தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்கிறார். So from the scriptures, let us see 3 persons they performed, they offered a feast. முதலாவதாக ஒரு அகாஸ்வேரு என்ற ராஜா, the king Xerxes. எஸ்தரின் புஸ்தகத்தில், the book of Esther, when you read chapter 1 from verse 2, எஸ்தர் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ராஜாவாகிய அகாஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தான். அவன் ராஜ்யத்தின் 3ஆம் வருஷத்திலே தன் பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் விருந்து பண்ணினான். பாருங்க, அவன் பிரபுகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் he offered a banquet for his workers and for the lords of his raiment. அவனுடைய அரசாட்சியிலே பிரபுக்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஒரு பெரிய விருந்து பண்ணினான். இந்த அகாஸ்வேரு ராஜா என்பவன் இந்தியா முதல் எத்தியோப்பியா ராஜ்யம் வரைக்கும் அரசாண்டவன். இஸ் a vast king. 127 countries he ruled. 127 நாடுகளுக்கு அவன் ஒரு ராஜாவா இருந்தான். அவன் ஒரு விருந்து செய்தான். இந்த விருந்திலே வாசிப்போம், தொடர்ந்து என்ன நடந்தது என்று வாசிக்கலாம். அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்க செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்கள் முடிந்த போது ராஜா சூசான் அரண்மனையில் வந்திருந்த பெரியோர் முதல் சிறியோர் மட்டுமுள்ள சமஸ்த ஜனங்களுக்கும் ராஜ அரண்மனையை சேர்ந்த சிங்கார தோட்டத்தில் உள்ள மண்டபத்தில் 7 நாள் விருந்து செய்வித்தான். பாருங்க, முதலாவது 180 days, 6 மாசம் விருந்து பண்ணான்னா எவ்வளவு பணம் செலவாயிருக்கும் யோசித்து பாருங்க. 6 மாசம் யாருக்கு விருந்து பண்ணா? அவனுடைய பிரபுக்களுக்கும், பெர்சியா மேதியா தேசங்களில் உள்ள மகத்தானவர்களும் நாடுகளின் அதிபதிகளும் பிரபுக்களும் அவன் சமூகத்தில் வந்திருந்தார்கள். ஆக 180 நாள் 6 மாசம் பண்ணா, அப்புறம் கடைசியா ஒரு 7 நாள் இன்னொரு ஸ்பெஷல் பேங்க்வெட், ஒரு நல்ல ஒரு விருந்து தந்தான். இந்த விருதுல சமஸ்த ஜனங்களையும் கூப்பிட்டுட்டான். அப்போ பாருங்க எவ்வளவு பணம் செலவாயிருக்கும். ஆனா இந்த விருந்துல பாருங்க, விருந்து சந்தோஷத்துக்கு என்று தான் விருந்து செய்யறாங்க. ஆனா இந்த விருந்துல என்ன ஆயிடுது பாருங்க, சந்தோஷம் துக்கமாய் மாறிவிட்டு. அதற்கு முக்கியமான காரணம் திராட்சரசம். பாருங்க, வாசிப்போம், தொடர்ந்து வாசிக்கும் போது திராட்சரசம் 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினாலே களிப்பாய் இருந்த போது, வாசிங்க ரைட். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சரசத்தினால் களிப்பாய் இருக்கும் போது மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜகிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக. All these 180 days everything went normal. 180 நாள் என்ன இருந்தது? நல்லா போயிட்டு இருந்தது. On the 7th day of the feast, அவர் என்ன ஆயிட்டாரு? திராட்சரசத்தால் களிப்பாய் இருந்த உடனே அவன் மூளை வேற மாதிரி மாறிடுச்சு. என்ன மாறிச்சு? What he thought, he wanted to show his wife to the open public. எல்லாருக்கும் தன் மனைவியை காட்டணும்னு ஆசைப்பட்டுட்டான். அப்போ திராட்சரசம் அதனால்தான் ஞானியை பைத்தியமாக்கும் என்று சொல்லப்பட்டது இல்லையா? திராட்சரசம் அதனால்தான் திராட்சரசம் ராஜாக்களுக்கு தகுதி அல்லன்னு வசனமும் இருக்கு. அதே நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், இப்போ வாசிக்க வேண்டாம். ஆக 7ஆம் நாள் அந்த விருந்திலே அவன் களிப்பாய் இருக்கும் பொழுது தன் மனைவியை மக்கள் பார்க்கும்படியாக ராஜஸ்திரியை ராஜவஸ்திரம் தரிக்கப்பட்டவளாய் ஜனங்கள் எல்லாரும் பார்க்க, ஏனென்றால் from various other countries people have been invited. All the lords were invited. பெரிய பிரபுக்கள் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டு எல்லாருக்கும் அவளுடைய அழகை காட்டணும்னு விரும்பினான். அப்போ அங்க என்ன செய்யப்பட்டது பாருங்க, அவன் என்ன சொல்லிட்டான், நீங்கள் உங்களுக்கு மனதின் விருப்பத்தின்படியே எல்லாம் செய்யலாம்னு சொல்லிட்டான்.
அப்போ ஏன் அப்படி சொன்னான் என்றால், அது அந்த திராட்சை ரசம் அவன் மதியை என்ன செய்யப்பட்டது? மதி மயங்க செய்தது. அப்போ பாருங்க, அப்போ சொல்லி அனுப்பிட உடனே வாசிப்போம் தொடர்ந்து 8ஆம் வசனத்திலிருந்து. ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். பாத்தீங்களா? she disobeyed the king's order. என்ன பண்ணிட்டா? தன்னுடைய அழகை மற்றவர்கள் பார்க்கணும்னு சொல்லி ராஜா விரும்பினார் என்று பிரதானிகள்கிட்ட சொன்ன உடனே அவ என்ன பண்ணிட்டா? she denied. she declined the request of the king. ராஜாவுடைய ஆணையை, கட்டளையை அவள் என்ன பண்ணிட்டா? நிராகரித்து விட்டாள். வர முடியாதுன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே வாசிப்போம். ராஜா கடுங்கோபம் ஆயிட்டான், தனக்குள்ளே மூர்க்க வெறி கொண்டான். பாத்தீங்களா? அப்ப நல்லா இருந்த நாளெல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. திராட்சை ரசம் குடித்து களிப்பான உடனே அங்கு என்ன வாழ்ந்தது? இந்த விருந்து துக்க வீடாய் மாறிவிட்டது இல்லையா? விருந்து சந்தோஷத்துக்கு என்று செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதனால தான் சாலமோன் சொல்கிறான், நீ விருந்து வீட்டுக்கு போவதை காட்டிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். ஏனென்றால் அந்த துக்க வீட்டில் போனீங்கன்னா அங்கே திராட்சை ரசம் கொடுக்க மாட்டான் இல்லையா? ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா துக்க வீட்லேயும் தண்ணி அடிச்சுட்டு எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, அதுவும் இருக்கு. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, சாலமன் சொல்லுகிறார், நீங்கள் துக்க வீட்டுக்கு போங்க, விருந்து வீட்டுக்கு போகாதீங்க. இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு banquet you attend a funeral என்றார். so that you can know the end of human life. மனுஷனுடைய வாழ்வின் முடிவு என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். ஆக இந்த அகாஸ்வேரு ராஜா செய்த இந்த விருந்து என்ன செய்தது? அவளால் நிராகரிக்கப்பட்டதினாலே ராஜா கடுங்கோபம் கொண்டு அங்கு என்ன நடந்தது என்றால் தொடர்ந்து வாசிப்போம். அச்சமயத்தில் ராஜ சமூகத்தை தரிசிக்கிறவர்களும் ராஜ்யத்தின் முதல் ஆசனங்களில் உட்காருகிறவர்களுமான கர்ஷேனா, சேதார், அத்மாதா, தர்ஷீஸ், பரேஸ், மர்சேனா, மெமுகான் என்னும் பெர்சியர் மேதியருடைய 7 பிரபுக்களும் அவன் சமீபத்தில் இருந்தார்கள். ராஜா நியாயப்பிரமாணத்தையும் ராஜ நீதியும் அறிந்தவனிடத்தில் பேசுவது தனக்கு வழக்கமானபடியால் காலாகால வர்த்தமானங்களை அறிந்த பண்டிதர்களை நோக்கி, சரி, எல்லாரையும் பார்த்து இவங்களை எல்லாரும் கூப்பிட்டு கேட்டான், என்ன செய்யணும்? ராஜாவின் ஆணையை அவர் நிராகரித்து விட்ட உடனே அவளை என்ன செய்துட்டாங்க? ராஜஸ்திரியின் பட்டத்திலிருந்து அவளை விலக்கிட்டாங்க. ராஜாவுக்கு சம்மதியா இருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும், அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்று. பாத்தீங்களா? கவுன்சிலர்ஸ் என்ன கொடுத்துட்டான்? கவுன்சிலர்ஸ் என்ன சொல்லியிருக்கணும்? வாட் த கவுன்சிலர்ஸ் அண்ட் த ஜட்ஜஸ் would have told, இட் இஸ் யுவர் ஃபால்ட். இவ்வளோ நாளாக நல்லா போயிருந்தது, நீ இன்னைக்கு திராட்சை ரசம் குடித்து கழிப்பானதுனால திஸ் இஸ் த ரீசன் இல்லையா? நீ இது குடித்து திராட்சை ரசம் குடித்ததுனாலே தான் மதி மயங்கி நீ ராஜஸ்திரியை கொண்டு வந்தேன்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு அவன் என்ன சொல்லிட்டான்? ராஜஸ்திரியின் பட்டத்தை விட்டு அவளை விலக்கி போடுங்கள் என்று சொன்னான். முதல் விருந்து. 3 விருந்துகளையும் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இரண்டாவதாக ஒரு விருந்து. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சிம்சோன் ஒரு விருந்து செய்தான். வாசிப்போம். The judges. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது, இட் இஸ் a Jewish culture. என்னன்னாக்கா மாப்பிள்ளை அழைப்பு, கல்யாணத்துக்கு சிம்சோனுக்கு என்ன பண்ணிட்டாங்க? பொண்ணு பார்த்துட்டாங்க. பார்த்துட்ட உடனே மேரேஜ் ஃபிக்ஸ்ட் அண்ட் த பிரைட் க்ரூம் he offered a banquet. அவன் ஒரு விருந்து செய்தான். அதற்காக என்ன பண்ணாங்க? 30 வாலிபர்களை கொண்டு வந்தார்கள். வாலிபர்களை கொண்டு வந்து இந்த விருந்திலே கலந்து கொள்ளும்படியாக வைத்தார். ஸோ 30 young men were brought for this banquet. and இந்த பேங்க்வெட்டில் என்ன பண்ணிட்டான்? இந்த விருந்தில் சும்மா இருந்திருக்கலாம் இல்லையா? தொடர்ந்து வாசிப்போம். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். So when they called the 30 young people, he put a riddle. ஒரு விடுகதை சொல்லிட்டான். ஒரு விடுகதை சொல்றேன், இந்த விடுகதை நீங்க விடுவித்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் வாங்கி தரேன்ட்டான்.
சொல்லிட்டு அவன் சொன்னான். என்ன விடுதலை சொன்னான்? வாசிப்போம் தொடர்ந்து. அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். பாருங்க, இதுதான் விடுகதை. நல்லா புரிஞ்சுக்கிறோம். பட்சிக்கிறவனிடத்தில் பட்சணமும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பட்சிக்கிறவன்னா யாரு? சாப்பிட்றவன்கிட்ட இருந்து என்ன வந்துருச்சு? பட்சணம் வந்துருச்சு. பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்துருச்சு. இதனுடைய அர்த்தம் என்ன? யாருக்குமே தெரியாது. ஏன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இவன் சிம்சோன் போறான். போற வழியிலே ஒரு சிங்கம் எதிர்பட்டது. அந்த சிங்கத்தை கொல்றான். சிங்கத்தை கொன்னுட்டு விட்டுட்டு போயிடுறான். ஆஃப்டர் சம் டேஸ் when he came through that same way in the forest, he saw the skeleton of the lion, and inside there was honey. இல்லையா? beehive was inside that. அப்போ இவன் போய் பார்க்குறான். அந்த சிங்கத்தின் கூடுக்குள்ள என்ன இருக்கு? எலும்பு கூட்டுக்குள்ள தேனி கூடு கட்டி இருக்கு. இவன் போய் அந்த தேனி கூட எடுத்து சாப்பிட்டு வந்தவன் இந்த 30 வாலிபர்கிட்ட ஒரு சொல்லிட்டான். என்னன்ட்டு, பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? யாருக்குமே தெரியாது. அவன் ஒருத்தனுக்கு மட்டும்தான் அதனுடைய அர்த்தம் தெரியும். அது ஒரு விடுகதை இல்லை. இவன் ஜனங்களை என்ன பண்றது? அவங்க 30 பேரையும் என்ன செய்யணும்? இவன் யோசித்து பார்த்தான், சொல்ல முடியுமா? 30 பேரும் என்ன செய்யறாங்க? வாசிப்போம் தொடர்ந்து. என்ன நடந்தது? அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண்ஜாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படி நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம், எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண்ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். இப்போ all these days she is pestering. இந்த 30 பேர் என்ன பண்ணிட்டாங்க? they threatened the wife of Simson. சிம்சோனுடைய மனைவியாக போறவளே, அவளை போய் என்ன செய்தாங்க? நீ அந்த விடுகதையை எனக்கு சொல்லிக் கொடு. சிம்சோன் அந்த விடுகதையை கேட்டு எனக்கு அதனுடைய பதிலை சொல்லு. ஏனென்றால் இவங்க 30 பேரும் பெலிஸ்தர்களை கூப்பிட்டாங்க இல்லையா? அந்த நண்பர்கள், மாப்பிள்ளை தோழர்கள், அவங்க என்ன சொல்லிட்டாங்க? கேட்குறாங்க, நீ அந்த விடுகதையை எனக்காகவும் விடுகதை சொல்ல மாட்டியா என்று கேட்ட உடனே அவன் தன் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் வெளிப்படுத்தி அந்த இடத்துல என்ன வாசிப்போம் தொடர்ந்து. அவன் அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆகையால் 7ஆம் நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனை பார்க்கிலும் மதுரமானது என்ன, சிங்கத்தை பார்க்கிலும் பலமானதும் என்ன என்றார்கள். அந்த ரகசியத்தை இவங்க வெளிப்படுத்தின உடனே அவர்கள் போய் சிம்சோன் சொல்லிட்டதுனால இப்ப சிம்சோன் என்ன செய்யணும்? 30 பேருக்கு இவன் துணி வாங்கி கொடுக்கணும், ட்ரெஸ். ஆனாலும் இவன் என்ன பண்ணிட்டான்? இவன் உள்ளே போய் அதே பெலிஸ்தர்களில் 30 பேரை கொண்டு அவருடைய வஸ்திரங்களை கொண்டு இவர்களுக்கு கொடுத்துட்டான். இப்போ நன்றாக கவனிங்க, வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்து சந்தோஷத்துக்கென்று விருந்து செய்யப்படும். திராட்சை ரசம் என்ன செய்யும்? களிப்பா இருக்கும், மனுஷர்களை களிப்பாக்கும். பணமோ எல்லாவற்றுக்கும். இந்த பணம் இருக்கிறவங்க தான் விருந்து செய்கிறாங்க. விருந்து சந்தோஷமா இருக்குன்னு விருந்து செய்கிறாங்க. ஆனாலும் இந்த சில விருந்துகள் என்ன ஆகுது? சந்தோஷத்தை துக்கமாய் மாற்றுகிறது இல்லையா? அப்ப இங்கே சிம்சோனுடைய அங்கதான் the war started. எங்க? from the 30 people Palestinians, still the war is going against the Israel and Palestine. அந்த சண்டை இன்னும் தொடர்ந்துட்டே தான் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனுக்கு என்ன இல்லை? சமாதானமே இல்லை. அதனால அந்த விருந்து துக்கமாய் மாறிவிட்டது. மூன்றாவதாக இன்னொரு விருந்து நடக்கிறது. வாசிப்போம்.
தானியேலின் புஸ்தகம், புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 5 from verse 1. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்திலே அங்கு வாசிப்போம். தொடர்ந்து. பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சை ரசம் குடித்தார். பாத்தீங்களா, இங்க மறுபடியும் he brought out wine. 1000 பேருக்கு விருந்து பண்ணானாக்கா எவ்வளவு காசு செலவாகும் இல்லையா? ஆனா ராஜா பெல்ஷாத்சார் என்ன செய்யறான்? 1000 பேருக்கு விருந்து செய்தான். இந்த விருந்திலே என்ன பரிமாறப்பட்டது? வாசிப்போம் தொடர்ந்து. திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது. வாசிப்போம். பெல்ஷாத்சார் திராட்சை ரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் என் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக இங்கதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்க, மனைவி கூட்டு வந்தா வைப்பாட்டிகளையும் கூட்டிட்டு வந்துட்டான். கொண்டு வந்து சாதாரணமான பாத்திரத்தில் குடிச்சிருக்கலாம். ஆனால் தன்னுடைய தகப்பனாகிய யாரு? நேபுகாத்நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த தேவாலயத்தின் பாத்திரங்களை எடுத்துட்டு வந்துட்டான். ஏனென்றால் திராட்சரசம் குடிச்ச உடனே அமளிப்பணும். திராட்சரசம் அமளிப்பணும் இருக்கு இல்லையா? அதனால இவன் திராட்சரசம் சாப்பிட்டதுனால இவனுக்கு என்ன பண்ணுது? தேவாலயத்தின் பனிமூட்டுகளை கொண்டு வந்து தேவாலயத்தின் கொண்டு வந்த பாத்திரங்களிலே திராட்சரசத்தை பரிமாறி தன் வைப்பாட்டிகள் கொடுத்துட்டான். அங்கதான் பெரிய பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. கொடுத்த உடனே குடித்து வாசிப்போம் தொடர்ந்து. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். பாத்தீங்களா, தண்ணி அடிச்சிட்டாங்கன்னா யார் யாரையோ புகழ்த்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் என்னுடைய ஃப்ரெண்ட் இஸ் an inspector, but இஸ் a Christian and their family they are Pentecostal Christian. அந்த இன்ஸ்பெக்டர் என்ன செய்வார் என்றால், திருடனை பிடிச்சு கொண்டு வந்துடுவாங்க. they bring the criminals before him. அவர் என்ன சொல்லுவார்? அடிக்கவே மாட்டார். அவர் சொல்லுவார், you are a good man, ஏன் இப்படி செய்த சொல்லிட்டு immediately order one biryani and one full bottle liquor கொடுத்துட்டு அவரை சாப்பிட சொல்லிடுவார். The criminal will drink and eat. போய் slowly he will go and tell, நானும் கூட சின்ன பையனாக இருந்தப்போ நிறைய திருடி இருக்கேன்ப்பா. எங்கள் வீட்டில் எல்லாம் பண்ணி திருடி இருக்கேன், எங்கள் அப்பா பாக்கெட்டில் திருடி இருக்கேன், ஸ்கூலில் திருடி இருக்கேன், காலேஜில் திருடி இருக்கேன்னு இவன் தண்ணி போட இவனு என்ன பண்ணுறான்? ஆமாம் சார், நானும் நிறையா திருடினேன், இந்த திருடு கூட நான் தான் பண்ணேன். அப்போ பாருங்க, திராட்சரசம் குடித்த உடனே மனுஷன் என்ன செய்கிறான்? அப்போ அவர்கிட்ட கேட்போம், ஏன் அவர் பேர் வந்து விக்டர் வை ஆர் யூ டூயிங் லைக் திஸ்? ஐ டோன்ட் பிலீவ் இன் பீட்டிங். அடிக்கிறதுனால ஒரு மனுஷன் உண்மை சொல்லுவான்னு சொல்ல முடியாது. அதுக்கு ஒரு வேற வழி இருக்கு. அவனை நல்லா சாப்பிட வச்சு நிறைய ஒன் ஃபுல் பாட்டில் ஆஃப் லிக்கர் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்கலி ஆல் த ட்ரூத் வில் கம் அவுட். எல்லா உண்மையும் சொல்லிடுவான். எல்லாத்தையும் ரெக்கார்ட் ஆயிரும். ரெக்கார்ட் ஆகிட்டு அப்புறமா அவன் சொல்லுவான், நான் சொல்லவே இல்லைனோ. இல்லைப்பா, நீ தானே எல்லாம் சொல்லிட்ட, நீயே ஒத்துக்கிட்ட. அப்போ இங்கே இந்த பெல்ஷாத்சார் விருந்து பண்ணபோது he invited all his concubines, his wives, அப்புறம் அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கொண்டு வந்து, அவன் பண்ண பெரிய தவறு என்னவென்றால், தேவாலயத்தின் பனிமூட்டுகளை கொண்டு வந்து அதிலே திராட்சரசம் பரிமாறப்பட்டது. உடனே அங்க என்ன நடந்தது பாருங்க, தொடர்ந்து வாசிப்போம். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. பாத்தீங்களா, எல்லாம் பாருங்க, மொத்தம் தண்ணி அடிச்சது எல்லாம் கலங்கி போச்சு ஒரே செகண்ட்ல. ஒரு கை உறுப்பு வந்தது தனியா. ஹேண்ட், ஒரு கை வந்து செவுத்துல எழுதுது. என்ன எழுதுது? மெனே மெனே தெக்கேல் உபாசென். அப்போ மெனே மெனே தெக்கேல் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய ராஜ்யம் என்ன செய்யப்படுகிறது? பிரிக்கப்பட்டு வேறொருக்கு கொடுக்கப்படும். உன்னுடைய ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கப்படும். அப்ப அது விருந்து சந்தோஷத்துக்கு என்று தான் செய்தான். ஆனால் அந்த சந்தோஷமோ துக்கமாய் மாறினது. இதே போல ஒரு சின்ன இன்சிடென்ட். ஏனென்றால் இந்த திராட்சை ரசம் என்ன செய்கிறது என்றால் அமளி பண்ணும்.
விருந்து என்றைக்குமே விருந்து போகலாம், ஆனால் விருந்தில் என்ன இருக்கக்கூடாதுன்றாரு? திராட்சை ரசம் இருக்க வேண்டான்றார். ஆனால் யூதர்களுடைய கலாச்சாரம் அப்படியா இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவில் உண்மையாக நடந்த சம்பவம், ஒரு திருமணத்துக்கு முன்பாக மாப்பிள்ளை அழைப்புன்னு இருக்குது. மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வருவாங்க. மாப்பிள்ளைகளுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வருவாங்க. பெண்ணுடைய அண்ணன்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் கூட்டிகிட்டு வந்தாங்க. எல்லாம் வந்து எல்லாரும் உட்கார்ந்தாங்க. எல்லாம் உட்கார்ந்த உடனே தே ஸ்டார்டட் லிக்வர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ண உடனே ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அப்போ மாப்பிள்ளையாக போகிறவனும் தன்னுடைய பழைய வாழ்க்கையை சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? மாப்பிள்ளையுடைய பெண்ணுடைய அண்ணனும் இருக்கான், இவன் பாட்டுக்கு சொல்கிறான், நானும் நல்லா சின்ன வயசில் என்ஜாய் பண்ணேன், நானும் போய் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், காலேஜ் வாழ்க்கையில் இப்படி இருந்தேன்னு சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? த ஹோல் மேரேஜ் ஸ்டாப்ட். பார்த்தீங்களா? அதனால தான் சில காரியங்கள் நாம் தவிர்க்க வேண்டியதாக இருக்கு. சந்தோஷம். அதனால தான் இன்னும் அநேக விருந்துகள் இருக்குது. ஆனால் ஒரு சில விருந்துகளை நாம் மண்டே ப்ரேயர் ஃபெலோஷிப்பில் நாம் பார்க்கலாம். we have the communion service. ஆகவே ராஜாவாகிய சாலமோன் பெரிய நீதிமானாக இருந்ததுனால அவன் சொன்னான், 3 காரியங்களை சொன்னான் இல்லையா? விருந்து சந்தோஷிக்க செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ உதவும். பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படுக்கிறோம். தேவ கிருபை, இரக்கம், சமாதானம் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கூட இருக்க முடியாது. மீட்பர் ரட்சகரமாகிய இயேசுவின் இனிய நாம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.